திரு பிரளயன் அவர்கள் நீண்ட காலமாக தன்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வீதி நாடகங்கள் வழியாக நாடகங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை அவருக்கு இருக்கிறது. இன்னைக்கு நாடகம் மிக அற்புதமாக பாடினார்கள். கவின்மலர் அவ்வளோ அழகாக பாடுவாங்கன்னு எனக்கு இத்தனை வருஷமாக உங்களுக்கு தெரியும். இவ்வளவு அழகாக பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதே போல் இங்கே நடித்த அத்தனை பேரும் மிக திறமையாக நாடகத்திலே பங்கேற்று கொண்டார்கள். இவ்வளவு திறமையை வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பிரளயன் அவர்கள் இந்த நாடகத்தின் வழியாக சொல்ல நினைக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது எப்பொழுதுமே பொது உடைமை கருத்துக்கள் தான். அதில் எந்த மாற்றமும் இருந்ததே கிடையாது. அது எந்த நாடகமாக இருந்தாலும், அவர் வீதி நாடகம் போட்டாலும் சரி, இல்லைனா ஒரு சரித்திர பின்னணியை எடுத்துக்கொண்டு ஒரு நாடகத்தை முன்வைத்தாலும் அதிலும் தன்னுடைய கருத்துக்களில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அதைத்தான் ஒரு மெசேஜாக செய்தியாக அவர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பது அதுதான். அதைத்தான் இந்த நாடகத்திலும் நாம் பார்க்கிறோம். அறம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தப்பாக வேறு எந்த அறத்தையும் நினச்சிக்கூடாது. ஏன்னா இந்த காலத்தில் அறம்னு சொல்லி நம்மளை நிறைய மண்டையை கழுவிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அதையெல்லாம் விட்டுட்டு அறம் என்று சொல்லுவது மனித நேயம். தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் கால் மார்க்ஸும் சொன்னது தான் அறம். மனிதனை நேசிக்கக்கூடியது தான் அறம். ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகான வசனம் நாடகத்தின் இறுதி கட்டத்திலே மணிமேகலை சொல்லுவது போல, என்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்து கொள்ளக்கூடிய உரிமை எனக்கு இல்லை என்று எப்படி நீ சொல்ல முடியும்? இன்னைக்கு அந்த உரிமை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக இந்த சமூகத்தில் அந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இத்தனை செய்திகளை சொல்லக்கூடிய பிரளயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.